ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இடுப்பு சுற்றளவு 36 இன்ச்சு வச்சு எப்படி துணியில் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸில் நம்ம இப்போ உயரம் எடுத்துக்கலாம். ப்ளவுஸை ரெண்டாக சமமாக மடிச்சுக்கோங்க. ரெண்டையும் சமமாக மடிச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸை சமமாக மடித்தாச்சு. மடிச்சுட்டு இப்போ இங்கே ஷோல்டரில் இருந்து நம்ம கீழே பேக் சைடு ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த இதை வர எடுத்து பாருங்கள். என்ன அளவு இருக்குன்னு பார்க்கலாம். உயரம் மேலே இருந்து இங்கே வர வைங்க. இந்த ப்ளவுஸில் 14 இன்ச்சு இருக்குது. உயரம் 14 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து 1.5 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து உயரம் எடுத்துக்கலாம். உயரம் நம்ம 14 இன்ச்சு எடுத்திருந்தோம். இங்கேருந்து வச்சுக்கணும் 14 இன்ச்சு. கரெக்டாக 14 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 இன்ச்சு எதுக்காகனா தையலுக்காக. மொத்தம் 14.5 இன்ச்சு. கரெக்டான அளவு 14 இன்ச்சு. தையலுக்காக 1/2 இன்ச்சை சேர்த்து 15.5 இன்ச்சு 14.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு இப்போ கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் இந்த சைடை விட்டுருங்க. இந்த சைடை விட்டுட்டு தான் இப்போ அளவெடுக்கணும். டேப்பை வச்சு பாருங்கள். இங்கேருந்து நான் சொல்கிற மெத்தடு எல்லா ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி அளவெடுத்துக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரெண்டையும் டைட்டாக பிடிச்சிட்டு அளவெடுங்க. பாருங்கள் 36 இன்ச்சு இருக்குது. இந்த ப்ளவுஸில் 36 இன்ச்சு இருக்குது. இப்போ இடுப்பு சுற்றளவு இங்கேருந்து வச்சுக்கலாம். இங்கேருந்து 36 இன்ச்சு இருக்குது. இப்போ 36 இன்ச்சை 4ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு வரும். அப்படி தெரியல அப்படின்னா 36 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. டேப்பை வச்சு பாருங்கள். 36 இன்ச்சுக்கு வச்சு அதில் பாதி என்னன்னு பாருங்கள். பாதி 18 இன்ச்சு. இப்போ 18ல் பாதி வச்சுக்கலாம். பாதி 9 இன்ச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு 9 இன்ச்சு. இங்கே 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு எதுக்காக பின்னாடி நம்ம 2 டாட் பிடிப்போம். அதுக்காக 1 இன்ச்சு விட்டுக்கலாம். இங்கேருந்து 9 இன்ச்சு. இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து 1.5 இன்ச்சு. நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விடுவீங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுனா இல்லைன்னா 2 இன்ச்சு. நான் 1.5 இன்ச்சு விடுறேன். 2 இன்ச்சு விடுறேன் இந்த ப்ளவுஸில். நீங்கள் உங்கள் விருப்பம்தான். இப்போ இங்கேருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் நான் 2.5 இன்ச்சு தான் எடுக்கிறேன். கழுத்து அகலம் 2.5 இன்ச் எடுக்கிறேன்.
ஷோல்டர் அகலம் வந்து உங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. எப்போயுமே கொக்கி சைடு தான் அளவெடுத்துக்கணும். எப்போயுமே இந்த கொக்கி சைடு தான் அளவெடுத்துக்கணும். கொக்கி சைடில் உள்ள பக்கத்தில் ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் 2.25 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸில் வந்து 2.25 இன்ச் இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு பார்க்கலாம். 2.25 இன்ச். உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவோட 1 இன்ச்சை கூட்டிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் 2.25னா 2 இன்ச்னா 2 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 2.25 இன்ச்சுனா 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கேருந்து 6 இன்ச்சு. ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த அளவை வச்சுக்கோங்க. என்ன அளவுன்னு பாருங்கள். அதே அளவை இங்கே வச்சுக்கலாம். இப்போ கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து வளைவு போட்டுக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். நம்ம 36 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு வந்து 36 இன்ச்சு. 36 இன்ச்சு. இப்போ நம்ம அந்த அளவு வச்சு நம்ம மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இடுப்பு சுற்றளவு 4ஆல் வகுத்தோன்னா 9 இன்ச்சு வந்திருக்கு. 9 இன்ச்சோட 1.25 இன்ச்சு கூட்டிக்கணும். 1.25 இன்ச்சை கூட்டிக்கிட்டால் 10.25 இன்ச்சு வரும். அதான் மார்பு சுற்றளவு. பாருங்கள், இடுப்பு சுற்றளவு வந்து 9 இன்ச்சு. நம்ம மார்பு சுற்றளவு வந்து அதோட 1.25 இன்ச்சு கூட்டிக்கணும். கூட்டினா 10.25 இன்ச்சு வரும். இப்போ மார்பு சுற்றளவு வந்து 10.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன அளவு, இங்கேருந்து இங்கே என்ன அளவு விட்டுருக்கீங்களோ இங்கேருந்து இங்கே என்ன அளவு விட்டுருக்கீங்களோ அதே அளவு இங்கே விட்டுக்கலாம். 2 இன்ச்சு விட்டுருந்தேன், அதை 2 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு நம்ம வளைவு போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எத்தனை இன்ச்சு வரணும்னா 9 இன்ச்சு வரணும். இங்கே இடுப்பு சுற்றளவு எத்தனை இன்ச் எடுத்துருந்தீங்களோ அந்த தான் ஆம்ஹோல் ரவுண்டு வரணும். இப்போ அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ மேலே 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம்னா அதுலேருந்து எடுக்கிறேன். இங்கேருந்து பாருங்கள் 9.5 இன்ச்சு வருது. இங்கே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணி அதையும் எடுத்தனால 9.5 இன்ச்சு. நம்ம அதோட 1/2 இன்ச்சு கீழே இறக்கியிருந்தோம்னா 9 இன்ச்சு வரும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ பின்கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். பின்கழுத்து உயரம் வந்து இந்த ப்ளவுஸில் எப்படி நம்ம பார்க்குறதுனா, இப்போ பின்னாடி ப்ளவுஸு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு உயரம் வந்து நீங்கள் 14 இன்ச் எடுத்திருந்தீங்க, அதே அளவு வச்சுக்கணும். 14 இன்ச்சு பாருங்கள். இங்கே 14 இன்ச் வச்சுட்டு இங்கே எத்தனை இன்ச் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 8 இன்ச் இருக்குது. இங்கே வந்து 8 இன்ச் இருக்குது. அதே அளவை நம்ம எடுத்துக்கலாம்.
ப்ளவுஸில் வந்து 8 இன்ச் இருக்குது. அந்த மாதிரியும் பின்கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸை வச்சு கீழே 1/2 இன்ச் விட்டுருந்தீங்களா அது மேலேயே இந்த துணியை வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸை வச்சு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதோட 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு நீங்கள் எந்த அளவுக்கு தப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இங்கே கரெக்டான அளவு அதோட 1/2 இன்ச்சில் மேலே தள்ளி இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த மாதிரியும் பின்கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து கரெக்டான அளவு இதில் இருந்து 1/2 இன்ச்சு நீங்கள் தப்பீங்கன்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு. நான் 1/2 இன்ச்சு விட்றேன். இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச் வச்சுருந்தேன். இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கே வளைவு போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் கர்வ் நல்லா வரணும்னா சிறுசாக போட்டுக்கோங்க. நான் சிறுசாக போடுறேன். போட்டாச்சு. இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதான். இங்கேருந்து இந்த டாட்டோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னா இங்கேருந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் டாட் எப்படி வைக்கிறதுக்குன்னு பாருங்கள். இங்கே வச்சு குறிச்சிக்கிறலாம். குறிச்சிட்டு இந்த இதை மார்க் பண்ணிக்கலாம். இதே நடு டாட் உள்ளது. இங்கே நடு டாட் உள்ளது. கட் பண்ணிக்கலாம். அதை இப்போ இந்த சைட்லேருந்து இங்கிட்ட 1/2 இன்ச்சு, இந்த சைட்லேருந்து இங்கிட்ட 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு. இப்போ 2 சைடு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு விட்டு இங்கேருந்து கோடு போட்டுக்கலாம். எதுக்காக? பின்னாடி வந்து ப்ளவுஸ் தூக்காமல் இருக்கிறதுக்காக. இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கேருந்து கடைசி வரை கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.